கோவாவில் நடைபெறும் சர்வதேச கராத்தே போட்டிக்காக தேர்வாகும் வகையில் நெல்லை வயுவசி உள் விளையாட்டரங்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகள். ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வயுவசி உள்விளையாட்டு அரங்கத்தில் இன்று மாநில அளவிலான கராத்தே மற்றும் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றது. விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி என பிற மாவட்ட பள்ளிகளில் இருந்து 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டனர். இதில் மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டிகளில் கட்டா, வயது அடிப்படையிலும், ஹூமுதே எடை அடிப்படையிலும், அதேபோல் சிலம்பம் போட்டியானது வயது மற்றும் தனித்திறன் அடிப்படையிலும் என பிரித்து போட்டிகள் நடைபெற்றது. இந்த மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர் கோவாவில் வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் சர்வதேச கராத்தே போட்டிக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். கராத்தே போட்டியில் ஒட்டு மொத்த சாம்பியன் பட்டத்தை வேல்ஸ் பப்ளிக் பள்ளியும், சிலம்பம் போட்டியில் ஒட்டு மொத்த சாம்பியன் பட்டத்தை முத்தமிழ் பப்ளிக் பள்ளியும் பெற்றது. போட்டி ஏற்பாடுகளை தலைமை பயிற்சியாளர் ரெஞ்சி வெங்கட் செய்திருந்தார். மாநில அளவில் கராத்தே போட்டியும் மாவட்ட அளவில் சிலம்பம் போட்டியும் பாளை வஉசி உள் விளையாட்டு அரங்கத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சுமார் 1300 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றி வகை சூடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கராத்தே கட்டா வயது அடிப்படையிலும், குமுத்தே எடை அடிப்படையிலும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிலம்பமானது வயது அடிப்படையில் தனித்திறன் இண்டிவிஜுவலாக போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் அடுத்து ஜனவரி மாதம் கோவாவில் நடைபெறும் உலக அளவில் நடைபெறும் கராத்தே போட்டிக்கு அழைத்து செல்ல